வருடங்களுக்கு மேலாக போய்க்கிட்டு இருக்கு. எல்ஐசிக்கு முன்னாடியே தானா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இங்க வந்தாச்சு. ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? அத பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தோட நான் இந்த மீட்டிங்க நம்ம தொடங்கி வைக்கலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் இன்சூரன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளா மட்டும் தான் இருந்தது. ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு தொழில் செய்பவர் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ரிஸ்கா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு, இல்லாட்டினா இடங்களுக்கு, இல்ல சரக்குகளுக்கு, இல்ல வாகனங்களுக்கு, ஏன் பெரிய கப்பல்களுக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனின்றது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இது பெரும் நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாம, சிறு சிறு வியாபாரிகளுக்கும், அப்புறம் பொதுமக்களுக்கும் மாற்றி விட்டாங்க. பொதுமக்களின் அன்றைய அசோட்டா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் வாகனங்கள். வாகனங்கள்ல வாகன காப்பீடு எல்லாமே ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே தானா அது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதோட தேவை வர ஆரம்பிச்சவும், ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பெரும்பாலான ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி குடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டும் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. குறிப்பா பெரிய அரசாங்க நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும், தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும் இந்த குரூப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சு, ஐ மீன் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குள்ள வந்த கதை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டார் ஹெல்த் மாதிரியான நிறுவனங்கள் 2006ல உள்ள வந்ததுக்கு அப்புறம், தனிநபர்களுக்கும் என்ன சொல்றது, மருத்துவ காப்பீடுகள் பெருவாரியாக குடுக்க ஆரம்பிக்கவும், இதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்துட்டு, நெறைய நிறுவனங்கள் தனி மனிதர்களுக்கும், அவர்கள் இல்லாட்டினா குடும்பங்களுக்கும், இண்டிவிஜுவல்ஸோட ஃபேமிலிஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த காப்பீட்டு துறை அப்படின்றது அப்படியேனா இது ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எல்ஐசி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா தனிக்காட்டு ராஜாவா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹெச்டிஎஃப்சி, மேக்ஸ் லைஃப் இந்த மாதிரியான நிறுவனங்கள் உள்ள ஆயுள் காப்பீட்டு சர்வீசஸையும் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொது காப்பீடு, மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு அப்படின்னு இந்த துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. இந்த துறைகளுக்கு அ மேனேஜ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு மைய அமைப்பு இருக்கிறது. ஐஆர்டிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அ இன்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஏகப்பட்ட பொது காப்பீட்டு நிறுவனங்கள், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள், மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் வந்துவிட்டன. இந்தியாவோட மக்கள் தொகை இன்று 140 கோடி. ஆனால், ஆ இந்த இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் சொல்றோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா, 4 கோடி பேருக்கு தான். அதாவது சாரி 4% அப்படின்றாங்க. 4%னா 140க்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 5,15 கோடி வரும். அவ்வளோதாங்க. ஸோ, ஆ இதுலயுமே அத்தன பேரும் ஆயுள் காப்பீடு வச்சிருக்க மாட்டாங்க. அத்தன பேரும் மருத்துவ காப்பீடு எடுத்துக்க மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மடங்கு இருக்கு. குறைந்தது அதாவது வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் அனைவரும் ஆயுள் காப்பீட்டிற்கும், வாகன காப்பீட்டிற்கும், ஹெல்த் இன்சூரன்ஸுக்குமே தகுதி பெற்றவர்களாக என்ன சொல்றது, மார்க்கெட் சொல்லுது. ஸோ அப்படின்னும்போது, இங்க கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேருக்கு நாம பாலிசிஸ் இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ 80 கோடி பேருக்கு, அந்த 80 கோடி பேர்லயும் நம்ம அவ்ளோ எஃபெக்டிவா எடுத்துக்கலைனாலும், அதுல ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30 கோடி பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு, அவர்களது குடும்பங்கள்ல இருக்கிற ஆட்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால்,
நமக்கு ஒரு 60, 70 கோடி பேராவது வருவாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். இவ்ளோ டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கும்போது, நமக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைந்த அளவில் தான் இருக்காங்க. அதிலும் 75% பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஐசி முகவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்ஐசி ஆ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இன்னைக்கும் ஆ அவங்களோட பல பாலிசிஸ் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத பாலிசியா இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு ஆயுள் காப்பீடு. இங்கிட்டு மருத்துவ காப்பீடு, ஜெனரல் இன்சூரன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ், அப்புறம் நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் இது மாதிரியான அரசாங்க நிறுவனங்கள், ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து ஆம் என்ன சொல்றது? ஹெல்த் இன்சூரன்ஸும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால், இவங்க குடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 100% கிளைம பத்தியான ஒரு என்ன சொல்றது? ஆ டீப் ஆ என்ன சொல்றது? சர்விஸ் கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் கிளைம் குறைய குறைய லாபம். கிளைம்ன்றது உள்ள வந்த காசு வெளியில போறதுக்கான வழி. ஸோ கிளைம் செட்டில்மென்ட்ல வந்து ஒரு சுணக்கம் காட்டுவாங்க. இல்லாட்டா முழுமையான கிளைம் செட்டில்மென்ட் குடுக்காம இருப்பாங்க. இதனால தான் இந்த மாதிரியான அரசாங்க நிறுவனங்கள், அதாவது பொதுத்துறை அ காப்பீட்டு நிறுவனங்கள் மேல மக்களுக்கான நம்பிக்கைன்றது குறைந்து கொண்டே வருகிறது. இந்த சமயத்துல தான் தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளே வந்து மிக அற்புதமான சேவைகளை கொடுத்து வருகிறார். அந்த நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க நிறுவனம், மற்ற துறைகளிலும் மிகவும் சிறந்து விளங்கும் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா இன்சூரன்ஸ் நிறுவனம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? இந்த டாடா குரூப்பே கிட்டத்தட்ட ஒரு 150 வருட பாரம்பரியம் கொண்டது. இவர்கள் செய்யாத வியாபாரம் இல்லை. இருந்தபோதும், எல்லா வியாபாரத்திலும் ஒரு பேசிக் பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்றது இருக்கும். கஸ்டமரை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள், இல்லாட்டினா பணமே பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. அதனால இவங்களுடைய பாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அ என்ன சொல்றது? அ மக்களுக்கான பாலிசியா இருக்கும். அ ஸோ இந்த மாதிரியான ஒரு காப்பீட்டு நிறுவனத்தோட நாம நம்மளுடைய பிசினஸ் டை அப்ன்றது நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம். ஆ ஒரு ஆக்டிவ் இன்கம் ஒரு சைடு சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இல்ல வீட்ல இருந்து அ என்ன சொல்றது? ஒரு பாசிவ் இன்கம்க்கான வழிகளை தேடிக் கொண்டிருக்கலாம். இது இணையத்தின் காலம். இன்னும் சொல்லப்போனா உள்ளங்கையில் இணையம் புழங்கும் காலம். இன்னைக்கு எதேதோ அ என்ன சொல்றது? இணையத்துல வந்து வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே வைரலாக வேண்டிய விஷயம் அப்படின்னா, தனி மனித பொருளாதார அறிவு. அதைப் பற்றிய பேசுவதற்கும், அதைப் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் தான் இங்க வந்து ஆட்கள் ரொம்பவும் தேவைப்படுறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மிகச் சரியான காலம். ஸோ இந்த துறையில் உள்ள வாய்ப்புகள நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு, இந்த துறையில் அ ஒரு காப்பீட்டு முகவராக, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக உள்ள வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒருத்தர் இப்போ நீங்க ஒரு அ வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கான மாச சம்பளம் வந்து ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அப்படின்றது ஒரு 20,000த்துலருந்து 25,000 ஆகலாம். அந்த கம்பெனி ஒரு பே ஸ்கேல் ஹைக் குடுக்கலாம். அப்ப 25,000 ஆகலாம். இல்லாட்டினா 23,000 ஏதோ ஒரு அமௌண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த 25,000ன்றத மாசம் 50,000 பார்க்கறதுக்கு அவரு நெறைய டைம் எடுத்துப்பார்ல. ஏன்னா, அது என்ன சொல்றது? ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்கிரிமெண்ட் அப்படின்றது ஒரு 10, 20% குடுப்பாங்க.
அப்படிதானே? ஆனால் காப்பீட்டு முகவர்களாக இருப்பவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 20,000 கொண்டு வந்து சேர்த்தால், அடுத்த வருஷமும் நீங்க அதே மாதிரி பிசினஸ் எஃபெக்டிவா பண்றீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ஒரு 20,000 கொண்டு வருதா? அது மட்டும் இல்லாமல் முந்தைய வருஷம் நீங்கள் சேர்த்த கஸ்டமர்ஸ் இந்த வருஷம் ரெனிவல் பண்ணுவாங்க. அப்ப ரெனிவல் பண்ணும்போது என்ன ஆகும்? கரண்ட்ல நீங்க ஒரு 20,000 பிசினஸ் பண்ணுவீங்க. அதாவது நியூ அ பாலிசிஸ் செல் பண்ணும்போது, அதே மாரி ஓல்ட் பாலிசிஸ் அந்த ரெனிவல் கமிஷன்னு ஒண்ணு சேருது இல்லையா? ஸோ அதோட சேரும்போது, உங்களுடைய வருமானம்ன்றது 2 மடங்காக மாறுகிறது. சரி 2 மடங்கு தான் இருக்கணுமா? அதுக்கும் கூட நான் அ உழைச்சா எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா, இதற்கான விடை இன்சூரன்ஸில் மட்டும் தான் இருக்கிறது. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லிமிட்டையும் செட் பண்ணல. நீங்க சம்பாதிப்பதற்கான எந்த லிமிட்டும் இதுல கிடையாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுதான் இதில் இருக்கும் அற்புதமான வாய்ப்பு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம். ஏன்னா, வேலையில நீங்க என்னதான் வேலை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன சொல்றது? உங்களுக்கான அ ஹைக்ன்றது ஒரு லிமிட்டட். ஏன்னா, அது வேலையோட அ என்ன சொல்றது? வரையறை. அப்படிதான் இருக்கும். அத குறை சொல்ல முடியாது. அது சேஃப்டி மாதிரி தோணும். ஆமா. அது மாசம் மாசம் ஆனா, அப்படியே கணக்கா நமக்கு காசு நம்மளுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகலாம். ஆனால் இன்சூரன்ஸ்ல நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ, அவ்வளவுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது காம்பவுண்ட்ல இன்கிரீஸ் ஆகும். அது உங்கள் கனவுகளை மிக விரைவில் நிறைவேற்றி வைக்கும். 5 வருடத்தில் நீங்கள் பல லட்சங்களை சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு வேறு எந்த துறையும் விட காப்பீட்டுத் துறையில் தான் உண்டு. ஸோ அப்ப இந்த இன்சூரன்ஸ் துறையில நீங்க நுழைவதற்கான கேட்வே பாயிண்ட்டா இந்த சந்திப்பு இருக்கக்கூடும். அப்ப இந்த சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாகார்ஜுன் கனி. அவர் வந்து மதுரை கிளை மேலாளர் டாடா ஏஐஜி இன்சூரன்ஸ். இப்ப இவங்க வந்து இதுல இருக்கிற வாய்ப்புகள் பற்றி விரிவாக பேசுவார்கள். அந்த வாய்ப்புகள்ல உங்களுக்கு என்ன சொல்றது? இருக்கிற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ, இந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கையோட இத நான் தொடங்குறேன். ஆம், நாகார்ஜுன் சார், நீங்க உங்களுடைய மீட்டிங்க எடுக்கலாம். குட் ஈவினிங் ஆல். நாகார்ஜுன் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் டாடா ஏஜி கம்பெனி மதுரையில். இப்போ இந்த காலில் வந்து என்னோட சீனியர் மேனேஜர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் கனெக்ட் ஆகி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் இப்போ வேற ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நம்ம ரீஜனல் ட்ரெயினர் பத்மபிரியா மேடம் வந்து இப்போ உங்களுக்கு இந்த நம்ம இதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார். கொஞ்சம் எக்கோ ஆகுது. ஃபோன்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபோனை மியூட் பண்ணிக்கோங்க. ஃபோன் வால்யூமை மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு 2 தடவை கேக்குது. ஸோ எக்கோ இல்லாம ஓகே சார். கரெக்ட். ஓகே. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பத்மபிரியா. நான் வந்து டாடா ஏஜியில் ட்ரைனராக இருக்கேன். ஸோ ஹோப் என் வாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபீஸிபிளாக கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என் வாய்ஸ் கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு காஃப் அண்ட் கோல்டு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. கொஞ்சம் எங்கேயாவது புரியல தெரியலன்னா தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆப்பர்ச்சுனிட்டி இன் டாடா ஏஐஜி. ஓகேங்களா? நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்லயும் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் டாடா ஏஐஜியில வந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏர்னிங் இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம்.
ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. Is it visible? தெரியுதுங்களா? தெரியுதுங்க மேம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அதில் நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஜி. டாடா ஏஐஜி அப்படிங்கிறது ஒரு சின்ன நிறுவனமே கிடையாது, அது ஒரு பெரிய நிறுவனம். கிட்டத்தட்ட 160-70 வருஷங்களா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ இதுல 2 கம்பெனி சேர்ந்து தான் நம்ம டாடா ஏஐஜி அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஒன் இஸ் டாடா, இன்னொன்னு ஏஐஜிங்கிறது இட் இஸ் அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் அட் 2021ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டாடா குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1868ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏஐஜி அட் 1919ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலண்ட் பிக் கம்பெனி. அண்ட் இதுல எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் டாடால வந்து 100+ கண்ட்ரீஸ் அண்ட் 300 பில்லியன்ஸ் பிளஸ் கஸ்டமர் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஐஜில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 54,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்காங்க. டோட்டலி நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயி மட்டும் கிடையாது, அவ்வளவும் ஒரு குடும்பங்களா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 12 கோடி குடும்பங்கள் டாட்டாவோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இட் இஸ் அ பிக் மைல் ஸ்டோன். இது ஒரு நாள் 2 நாள்ல ரீச் ஆல வி டுக் அ கேப். ஒரு மைல் ஸ்டோன் ஒரு ஏஐஜியா ஹெல்த் அது ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ல இருந்து இன்னைக்கு முடிக்கும் எங்களுக்கு அந்த மைல் ஸ்டோன் தேவைப்பட்டது. எஸ், இது யார் எப்ப ஆரம்பிச்சாங்க அபவுட் டாடா அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜம்ஷெட் டாடா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்பெனி. அண்ட் நேத்துக்கு லாஸ்ட் அக்டோபர் முடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா. ஸோ அவங்கெல்லாம் கால் பதித்து தடம் பதித்து நம்மளுக்கு வழி விட்டுருக்காங்க. they have created a big opportunity for us because it is not only a one company which gives opportunity சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினாலும் அதுல டாடா இருக்கும். ஓகேங்க, நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்ல நாட் ஒன்லி ஆன் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு சின்ன நடத்தணும்னாலும் டாட்டாவோட அந்த சின்ன நிகழ்வு நம்ம கூட குடும்பத்துல நம்ம கூட இருப்பாங்க. ஸோ தே ஆர் இன் ஃபினான்ஸ், மெட்டல், ஆட்டோமொபைல்ஸ், டெலிகாம், டெலிவிஷன், ட்ரேட், டாடா கோல்ஸ் அண்ட் டாடா எஜுகேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட்லயே நமக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஸ்மால் இட் இஸ் அ பிக் கம்பெனி. ஒரு பெரிய கடல் போல வரும். அதுல நீங்களும் எங்க கூட இணையறதுல ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அண்ட் மகிழ்ச்சியான தருணம். அண்ட் இந்த நேரத்துல நான் நம்ம கம்பெனியை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாப்பி டு ஷேர் திஸ். டாடா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 23-24 டேட்டா தான் எங்க கிட்ட இருக்கும். 23-24 டேட்டா தான். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 24-25 டேட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி crores ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பண்ணிருக்கோம். 21ல பாத்தீங்கன்னா 805-12 crores ஆஃப் பிஸ்னஸ். கிராஜுவலா பாருங்க, செக்மெண்ட் பை செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டிராப் கிடையாது. ஸோ 22ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 crores ஆஃப் பிஸ்னஸ், 23ல 13 crores ஆஃப் பிஸ்னஸ், 24ல வந்து பாத்தீங்கன்னா 15 crores ஆஃப் பிஸ்னஸ். இந்த இயர் we are expecting when we are closing the financial year of 24-25 agency health we are expecting to complete by 20 crores. We are working towards that goals to achieve. அத நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். So not only on motor, health, commercial lines அண்ட் இது எல்லாம் சேர்ந்த பிசினஸ் தான் இப்போ நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஹெல்த் மட்டும் தான் பண்ண போறீங்க அப்படின்னு கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடையாது. யூ ஹாவ் த மல்டிபிள் விங்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கெட்டிங் earned அப்படிங்கிறது. ஸோ இதுல ஹெல்த் நான் இன்டு த ஸ்பெசிபிக் நான் ஹெல்த் பத்தி மட்டும் நான் பேசணும் அப்படின்னா லாஸ்ட் 4 years பர்ஃபார்மன்ஸை பத்தி நான் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா growth ஆஃப் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் 2021ல பாத்தீங்கன்னா என்னோட GWP வந்து பாத்தீங்கன்னா 199.
அதுவே வந்து 22ல பாத்தீங்கன்னா 387 crores, which is 56% of growth in the company. அதுவே இப்போ பாருங்களேன், வேர் 24 வந்து பாத்தீங்கன்னா 757 crores of business, which has 25% of growth in the business. ஓகே, அதே மாதிரி ஏஜென்ட் பேஸ் ஒரு பார்ட்லயே நம்ம நிறுத்தல. we are into developing. so 21ல நாங்க ஆரம்பிக்கும் போது only 11,000 பார்ட்னர்ஸ் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அண்ட் நவ் ஒவ்வொருத்தர் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் அவங்களோட குடும்பங்களும் இணைந்துதான். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5,56,383 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜென்ட் பேஸ். ஒன்லி ஆன் ரீட்டைல் ஹெல்த் மட்டும் நாங்க பேசுறது. இது இந்த வருஷம் 1 lakh நமக்கு தாண்டணும் அப்படிங்கறது நம்மளோட பெஞ்ச் மார்க்கிங். இதுல இப்போ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா when we are starting the yearல இது கொடுத்தது. அண்ட் இது நம்பர்ஸ் இப்போ ஆல்ரெடி இப்போ சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும். திஸ் டேட்டா இஸ் ஆல்ரெடி அப்டேட்டட் தான், அதனால நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் லைன் ஆஃப் பிசினஸ் என்னென்ன லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஆர் இன்டு எப்படி சொல்றது, கமர்ஷியல் லைன்ஸ் ஆஃப் பிசினஸ். நார்மலா நம்மளுக்கு 2 lines of one is commercial line and one is consumer line அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான பிசினஸ் நம்ம பண்றோம் டாடா ஏஐஜி. நாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் லைன் ஆஃப் பிசினஸ் விச் டீல்ஸ் வித் த பப்ளிக் அண்ட் பீப்புள். ஓகேங்களா? மோட்டார், ஹெல்த், டிராவல், ஆக்சிடென்ட் அண்ட் ஹோம். ஸோ ஒவ்வொரு நபர் ஒவ்வொருத்தரையும் சார்ந்தது. கமர்ஷியல் லைன் ஆஃப் பிசினஸ்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மெரைன்ஸ் அந்த மாதிரி சேர்ந்த பிசினஸ். இதுதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இஃப் நீங்க இதுல எடுக்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுல இருந்து நீங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸும் நீங்க இதுல பண்ண முடியும். இதுதான். ஸோ இட்ஸ் ப்ரிவிலேஜ். நீட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இன்னைக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். பிகாஸ் எது இருந்தாலும் கடைசியில ஒரு ஃபேக்டர் வந்து கடைசியா நிக்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே மணி. கண்டிப்பா என்கிட்ட என்ன சொல்றது, சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி நல்லா பாத்துக்க முடியும், அவங்களுக்கு தேவையானதை நான் செய்ய முடியும், அவங்களுக்கு ஏதாவது அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே பிரைம் ஃபேக்டர் இதான் இருக்கு. பட் அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுலயும் இந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே, எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்தா பாத்துக்கலாம், அப்ப எடுத்துக்கலாம் மச்சான் அப்படின்றாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். அப்படியே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உதவே உதவும். முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னோட லைஃப் சேஞ்ச், நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் என்னோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அண்ட் என்னோட ஒர்க் ஸ்டைல், என்னோட மென்டல் ஹெல்த், என்னோட பிசிக்கல் ஹெல்த், ரொட்டீன் எக்ஸசைஸ் இருக்குங்களா? கிடையாது. நம்ம டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்றோமா? கிடையாது. 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், டாக்டர் சொல்லி 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். அண்ட் வி ஆர் யூசிங் டு த ஸ்கிரீனிங்ஸ், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக். சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுப்போமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வி வில் ஓப்பன் இட் இன்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருப்போம், இல்லாட்டி ஃபேஸ்புக், ட்விட்டர் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம மூளைய வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இயங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் யாரையும் குறை சொல்லல, நம்மளோட உலகம் அதை நோக்கி போறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட அடாப்ட் ஆயிட்டு இருக்குது. சரிங்களா? இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரணுங்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயம். பட் இதுல இருந்து பாதிக்கப்பட போறது எது அப்படின்னா நம்மளோட ஹெல்த். பட் இதுக்கு ஹெல்த் முக்கியம். இன்னைக்கு அடுத்த லெவல்ல எங்க இருக்காங்கன்னா, மெடிக்கல் காஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த மெடிக்கல் காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாரு இவ்வளவுதான் இதுக்கு வரும்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு பைபாஸ்க்கு இவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி போவோம். பட் அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்டோட கண்டிஷன், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த நேரத்துல நம்ம காப்பாத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம், we will pay and come. ஓகேங்களா? அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், ஆனா பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு ஒரு மைண்ட் லாக் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. greatly blessed நீங்க நம்ம எல்லாருமே, because we too work in the same industry, serving people. இன்னைக்கு நம்மளோட நியர்ஸ், டியர்ஸ், லவ்ட் ஒன்ஸ், நம்மளோட கலீக்ஸ் யாராவது கஷ்டப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரத்தக்கண்ணு, ஐயோ சொல்ல கேட்காம விட்டுட்டாங்க, எடுத்திருக்கலாமே இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி தான். ஸோ ப்ளீஸ், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ்
that you are going to have a knot with Tata AIG and the family all protected. அந்த அளவுக்கு நம்மள பாத்துக்குவாங்க அப்படிங்கறத அதுல ஒரு விஷயம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சொன்னதுதான் காஸ்ட் இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் சொல்றது ரொம்ப சின்னதா சொல்றேன் நான் இன்னைக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், நாட் ஆன் த ஓகேங்களா? ஸோ இந்த காஸ்ட்டை விட இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நான் பார்க்கும் போது நம்ம அதிகமா இதை விட அதிகமாவே நம்ம பாக்குறோம் இந்த காஸ்ட்ல இருந்து. பட் இதுக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நானோ நாங்க எம்ப்ளாயிஸோ போய் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அவங்கள ஒருத்தரா இருந்து சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நாம கேட்போம். இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இந்தியால இன்னும் 63% ஆஃப் பீப்புள் not yet covered. ஓகேங்களா? இதுவே ஃபாரின்ல பாருங்க, யூஎஸ்ல பாருங்க, அது அப்படியே தலைகீழா வைஸ் வர்சா மாறி இருக்கும். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரில அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாதுன்னு சொல்ல, எதுக்கு இதுல போய் நான் காசை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஹெல்த்னு வரும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள் ஐயோ தாத்தானா நம்ம என்ன பண்ண முடியும், தர முடியாத கண்டிஷன். கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க எடுக்கணும் இதோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா நம்ம யாரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒர்க் பண்ண போறது கிடையாது. we too have some decorums. நம்ம பண்றது நம்ம இதுக்கு ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இது நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இது யாரு சொன்னா நடக்கும் அப்படின்னா உங்கள ஒருத்தர் போய் சொன்னா மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு த ஃபுல் ப்ராடக்ட் என்றால் இப்ப நான் போக விரும்பல. ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் யூ தட் மெடிக்கேர் பிரீமியர் இருக்கு. இட் இஸ் த வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க எல்லாம் நம்ம பேசிக்கிட்டா விளையாட்டா பேசாம சொல்லுவாங்க தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தரமான ஒரு ப்ராடக்ட் இது. ஓகேங்களா? எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்காக உள்ள போனாலும் அழகா கிளைம் செட்டில் பண்ணி உள்ள வெளியில வந்துடும். அந்த மாதிரி இதுக்குதான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இது நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான். ஓகேங்களா? தரமான ஒரு ப்ராடக்ட். இதுக்கு இன்னும் அழகும் செய்யும் வகையில் இப்ப ஆடான்ஸ் கவர் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட், எல்டர் கேர், ஹெல்த் சூப்பர் சார்ஜ், மெடிக்கேர் லைட், சப்போர்ட் டு ஹேவ் த சப்போர்ட், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டு பி ஹெல்த் பொறுத்த முடிக்கும் ஐ வாண்ட் டு கிவ் யூ த ஓவியூ. இப்போ வந்து எவ்வளவு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல உங்களுக்கு தெரியறது வந்து பாத்தீங்கன்னா 22ல இருந்து 24 முடிக்கும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பேனல்மெண்ட் ஆயிருக்கு, நான் எவ்வளவு கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இதுல வந்து எவ்வளவு ஹெல்த் மட்டும் ரீட்டைல்டா எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு கேஷ்லெஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இதுல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன மேடம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நீங்க கேட்பீங்க. சோ ஒவ்வொரு சவுத்தை பொறுத்த முடிக்கும் 3470 ஹாஸ்பிட்டல்ஸ் டைப்ல இருக்குது. திஸ் இஸ் த நம்பர் விச் இஸ் கிவன் ஓல்ட். பட் இப்போ வந்து we are reaching around 12,000 ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு இருக்கு. 13,000 கிட்ட ரீச் ஆட்டா எல்லாமே கேஷ்லெஸ், கோ கேஷ்லெஸ்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த ஸ்லைடுக்கு வேணா ஐ வில் ஷோ யூ சம் டிஃபரெண்ட் இஃப் நான் மேனேஜர்ஸ் மூலமா ஐ வில் கிவ் யூ த கிளைம் டீடைல்ஸ். ஓகேங்களா? 1 minute I will tell you that also. நமக்கு இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா 11,787 and we have the claim settlement ratio of 96.70%. அண்ட் ஏஜென்சி கிளைம் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 75,297 கிளைம்ஸ் நமக்கு போயிருக்கு. அண்ட் கேஷ்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா 78% நம்மளுக்கு கிளைம் செட்டில் பண்ணிருக்கோம். அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்டா பாத்தீங்கன்னா 91% செட்டில் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ
இது எங்களது மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் டீம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் ரைட்டிங் டீம் இருக்கிறாங்க, ஐபிடிஎஸ் அண்ட் போல்ட். இது வந்து நம்மளோட ஒர்க் எனேபிளர் லாகின் பண்றதுக்கு. கிளைம் ஷயோ இப்ப ஏதாவது ப்ராசஸ்ல நம்மளுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருப்பி ரிஜெக்ட் ஆன கிளைமை ரீவொர்க் பண்ணலாம் வித் அந்த டாக்டரும் அந்த கஸ்டமரும் மட்டும் இருந்து எதனால இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தப்புன்னு புரிஞ்சிருச்சு, தப்பா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி வி ரீவொர்க் இட் அண்ட் வி செட்டில் த கிளைம். அண்ட் எம் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா now it is a நோவா ஆப். நோவா ஆப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டிஜிட்டல் ஆப். நம்ம எப்படி சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்றோமோ அது மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல உங்களோட டேட்டா பேஸ், ஜெயின் ஸ்டெப், ட்ரைனிங் லிம்ஸ், கிளைம் புல்லட்டன்ஸ், ஆல் யோர் ட்ரெண்டி அப்டேட்ஸ் ஆன் யோர் பிசினஸ் ரிலேட்டட் எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நார்மலா this particular picture I want to show you because ஹெல்த்ல உங்களோட ஏர்னிங் எப்படி இருக்கும் லைஃப் டைம்க்கு அப்படிங்கிறது I want to show you because இதுல நார்மலா லைஃப் யூலிப்ல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு இன்கம் குறைய ஆரம்பிச்சிடும், கரெக்டுங்களா? பட் இஃப் யூ ஆர் டேக்கிங் இன் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இட் வில் பி a constant 15% and you can create a great corpus for your family. So that's it from my side. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நம்ம எடுத்திருக்கிறது தப்பா ரைட்டா, நம்ம இதுக்குள்ள வந்தா நம்ம வந்து 24/7 எஸ் உங்களோட பேஸ் என்ன சொல்றது, உங்களோட ரொட்டீனை நம்ம எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க உங்களோட டைமை தாண்டி உங்களுக்கான ஒரு ஃப்ரீ லெஷர் டைம், ஒரு ஈவினிங் டைம், அது உங்களோட சௌகரியம். எந்த டைம்ல நீங்க பேச போறீங்களோ, எந்த டைம்ல நீங்க கஸ்டமரை பார்க்க போறீங்களோ, அது எல்லாமே யுவர் கம்ஃபர்டபிலிட்டி. அந்த உங்களோட நேரத்தை நீங்க செலவு பண்ணி அதுல இருந்து வர இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம் யூ கேன் யூட்டிலைஸ் இட். பிகாஸ் இன்னைக்கு ஒருத்தரோட இன்கம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தேவைப்படாது. அண்ட் மோர் ஓவர் இதுல ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஒர்க் பண்ணும் போது இதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கான கான்டெஸ்ட், கிளப், ஃபாரின் ட்ரிப்ஸ் இது எல்லாமே உங்க குவாலிஃபை ஆவீங்க. அண்ட் த மேனேஜர்ஸ் வில் சப்போர்ட் யூ. அதுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்குது, 24/7 we are ready to support you. Myself, Bala and team, Narajan and team எல்லாருமே உங்களுக்கு இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒரு பாயிண்ட் கூட நீங்க பேக்ல யோசிச்சிடாதீங்க, எடுத்த ரொம்ப தப்பான டிசிஷன் நீங்க எடுக்கலன்னா தான் தப்பான டிசிஷனை தவிர்த்து எடுத்த பிறகு ஒரு நேரமும் தப்பான டிசிஷன் நீங்க யோசிக்கணும். ஓகே, so that's it from my side. Thank you so much. Karthik sir, over to you. ஓகே, நண்பர்களே ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகே மேம், இந்த பிரசன்டேஷன் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்க எங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கும் அவங்கள ஃபாலோ பண்றதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். ஷூர் நான் அனுப்புறேன். ஓகே நண்பர்களே, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஏன் அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்ல வந்து நம்ம உள்ளங்கைக்கு வராத காலத்தில் இந்த பாலிசிய மக்கள்கிட்ட கொண்டு போன ஆட்கள்லாம் ரொம்ப போராடணும், அநியாயத்துக்கு போராடணும். அவங்கள ஃபாலோ பண்றதுக்கும் கஸ்டமர்ஸை ஃபாலோ பண்றதுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் காலம் இல்லை, இன்டர்நெட் வந்து நம்மளுடைய உள்ளங்கையில இருக்கிற காலம். மொபைல் ஆப்ல நம்ம எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிசினஸ். நான் ரீசெண்டா ஒரு வீடியோஸ் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த சந்திப்பை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒண்ணு, சமீபத்தில் எனக்கு பிடித்த ஒரு தொழிலதிபர் மறைந்து விட்டார். அவர் யாரு அப்படின்னா விகேடி பாலன். அப்கோர்ஸ் ரத்தன் டாடா இருக்காரு, அவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நோன் ஃபிகர். எனக்கு ரத்தன் டாட்டாவோட ஒரு இன்டர்வியூல அவர் சொன்ன ஒரு பதில் எனக்கு இன்னமுமே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதில்.
என்னன்னா, அ அம்பானியும், அதானியும் குறிப்பிட்டு அ கேள்வி கேட்டாங்க. அப்ப வந்து ரத்தன் டாடா என்ன சொன்னாங்கன்னா, அ நாங்க அந்த மாதிரியான லாபிலலாம் இன்வால்வ் பண்ண மாட்டோம். அவங்க வந்து பிசினஸ் மேன்ஸ். ஆனா நாங்க வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இதுதான் அவர் சொன்ன பதில். ஒரே பதில். அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அதாவது பணம் மட்டுமே குறிக்கோளா எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. ஆனா நாங்க வந்து பணத்தை தாண்டி மக்களுக்கான சேவையையும் மனசுல வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அந்த பதில் இன்னமும் ஆ மனசுலயே இருக்கும். 1. 2வது இந்த விகேடி பாலன் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க எல்லார்ட்டயும் எத்தன கான்டாக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு கூட்டத்துல. ஒவ்வொருத்தவங்க 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, என்னோட WhatsAppல 1,00,000 கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னாரு. இந்த 1,00,000 கான்டாக்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் எங்க போனாலும், என்னோட யார தொடர்பு கொண்டாலும், அவங்களோட ஒரு நெட்வொர்க்கிங்ல நான் அவங்களுடைய நம்பர வாங்கி வச்சு, அத அழகா சேவ் பண்ணிட்டே தான் வருவேன். ஸோ அப்படித்தான் எனக்கு இவ்ளோ பெரிய இது. ஸோ என்னோட பிசினஸ்க்கு நான் ஏதாவது நாளைக்கே ஒரு டூர் பேக்கேஜ் போடுறேன் அப்படின்னா, இந்த 1,00,000 கான்டாக்ட்டையும் ஒரு WhatsApp குரூப்ல நெறைய WhatsApp குரூப்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு போஸ்ட் போட்டா போதும். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் போஸ்ட். எனக்கு இம்மீடியட்டா அதாவது 2 நாளையில என் டூர் பேக்கேஜுக்கான எல்லா டீல்ஸும் முடிஞ்சிரும். ஏன்னா 1,00,000 பேர்கிட்ட சேரும்போது, என்னால ஒரு 100 பேர் கொண்ட ஒரு டூர் பேக்கேஜ ஃபில் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது வந்து 0.1% தான். ஸோ நான் 1,00,000 பேர்கிட்ட சேர்ற அளவுக்கு என்கிட்ட அ என்ன சொல்றது? கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணக்கூடிய ஐ மீன் வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு. ஜஸ்ட் ஒன் கிளிக்ல இது சாத்தியப்படுத்துனேன். ஐ மீன் சாத்தியப்படுத்தக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது. ஆக இந்த பிசினஸ்க்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். எல்லா இடத்துலயும் எல்லா மனுஷங்களோடையும் நல்லா பழகணும். அவங்க நமக்கு இன்னைக்கு தேவைப்படுவாங்க, நாளைக்கு தேவைப்படுவாங்க அப்படின்லாம் யோசிக்காம, எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் ஏற்படுத்திக்கணும். இது மட்டும் தான் இந்த பிசினஸ்க்கான முதலீடு. பழகுறது என்ன ஒரு என்ன சொல்றது? கரும்பு தின்னா கூலி குடுத்த மாரி தானே! ஸோ அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்ல பேரையும் சம்பாதிச்சு குடுக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு மருத்துவ செலவு திடீர் மருத்துவ செலவு ஏற்படுத்தும்போது, அந்த குடும்பம் நீங்க பாலிசி எடுத்து குடும்பம் வந்து சேவ் ஆயிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது, அவங்க பார்வையில நீங்க தெய்வம் ஆயிடுவீங்க. ஒரு அவ்வளோ ஒரு நன்றி கடனோட உங்கள பார்ப்பாங்க. இத விட ஒரு என்ன சொல்றது? அ அற்புதமான விஷயம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நாம ஒருத்தருக்கு மிகப்பெரிய உதவி செய்யும்போது நமக்கு கிடைக்கிற அந்த மன திருப்தி, சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த பிசினஸோட ஆகப்பெரிய சம்பாத்தியம்னு நான் நினைக்கிறேன். மனிதர்கள நெறைய சம்பாதிக்க முடியும். ஸோ இது 1. 2வது சமீபத்தில இன்னொரு இன்டர்வியூ அ நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு இது பொருத்தமா இருக்குமான்னு தெரியல. ஓகே. அது என்னன்னா, நடிகர் ராம் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐ மீன் ஒரு இன்டர்வியூ அவரோட இன்டர்வியூல. அதற்கு அவரு சொன்ன பதில் என்ன அப்டின்னா, "நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்டின்னா, நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நீங்க சக்சஸ் ஆயிடலாம்." உண்மையானா அதாவது ஒரு வேலையிலயோ, இல்ல ஒரு தொழில்ல, இல்ல ஒரு அ செயல்ல எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க. அத விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே இருக்க முடியாது அப்டின்னாரு. உண்ம அதுதான். ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டு வந்து உங்களுக்கு
இதைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணம், இந்த துறையில் நீங்க சம்பாதிக்கிற பணம்ன்றது ஒரு என்ன சொல்றது? ரிவார்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த மன திருப்தி, நம்ம ஒரு வேலைய செஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். அந்த குடும்பத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றதும், அந்த குடும்பத்துல ஒரு உயிரை நம்ம காப்பாத்தியிருக்கோம் அப்படின்றதும், உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய அவார்ட்ஸ். இந்த மாதிரியான அவார்ட்ஸ் நெறைய கிடைக்கும். உங்கள நீங்களே கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சல்யூட் அடிச்சுக்கலாம். அப்படியான ஒரு மன திருப்திய கொண்டு வரக்கூடிய அற்புதமான செயலா இருக்கும். அதனால தான் நான் இந்த இன்சூரன்ஸ் துறைய நான் வெகுவாக மதிக்கிறேன். குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ நான் வெகுவாக மதிக்கிறேன். அதே மாதிரி ஆயுள் காப்பீட்டையும் நான் ரொம்ப வெகுவாக மதிக்கிறேன். ஏன்னா இந்த 2மே குடும்பத்தினோட மிகப்பெரிய பிரச்சனைகள தீர்க்கக்கூடியது. அதோட கான்சிக்வென்சஸ் அ மோசமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயம் அப்படியே தடுத்து நிறுத்தி, வேற ஒண்ணு மாத்தி விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டர்னிங் பாயிண்ட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இத நீங்க ரொம்ப அ தைரியமா, பெருமையா, அ மன மகிழ்வோட, மன திருப்தியோட செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். நீங்க இன்னைக்கு எந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்ல எந்த தொழில் பண்ணலாம். ஆனா அந்த தொழில்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இத நீங்க செய்யும்போது நெறைய திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த துறையில் பங்கெடுக்கணும்னா, உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். டாடா ஏஐஜி குரூப்பும் தயாராக இருக்கிறார்கள். ஸோ நீங்க எங்களுடைய டீம அப்ரோச் பண்றதுக்கு இங்க ஒரு நம்பர் தரேன். 8220230035. இந்த நம்பர் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த நம்பரில் எங்களை அழைத்து உங்களுக்கு வேண்டிய என்ன சொல்றது? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கோட் எடுத்து குடுக்குறதுக்கு நாங்கள் உதவுகிறோம். என்னுடைய நம்பரையும் நான் தரேன். 8123130035. இந்த 2 நம்பரையும் நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. எங்களை அழையுங்கள். நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட மிகவும் அற்புதமா இந்த பிரசன்டேஷன கொடுத்த திருமதி பத்மபிரியா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அனைவருக்குமே கூட எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமா ஒரு புது மாற்றத்தை காண்பீர்கள்.